வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சிந்துவெளி நாகரிகம் 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் சிந்துவெளி நாகரிகம் பற்றி நேற்று பாதி மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி மீதி பகுதியை பார்ப்போம். முக்கியமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எப்போவுமே ஒன்வேர்டு ஆன்சராக புக்கில் படிக்காதீங்க. ஏன்னா புக்கு முழுவதை ஒரு வரி விடாமல் படித்தா தான் அந்த கூற்று காரணம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா? சிந்துவெளி நாகரத்தில் நேற்று எது வரையும் பார்த்தோம்? ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ தொல்லியலாளர்கள் எப்படி புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க? அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க? அகழ்வாராய்ச்சியாளர்கள் அங்கே இருக்க செங்கல், கல், உடைஞ்ச பானை ஓடுகளை எடுத்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். அதாவது ஒரு இடத்துல இந்த நகரம் இருந்துச்சு, இப்போ பூம்புகார் இருந்தது எப்படி சிலப்பதிகாரம் சொல்லுதோ இப்படிலாம் இருந்துச்சு அந்த நகரன்றதை, அதை நம்ம கண் முன்னாடி காட்சியாக பார்க்குறோம்ல. அப்போ அந்த நகரம் அங்கே தானே இருந்திருக்கும், அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நேரடியாக போய் அந்த இடத்துல ஏதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி பொருள் இருக்கான்னு பார்க்குறது. அதை தான் பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். இப்போ ட்ரோன் வச்சு மேலே எங்கேயாவது நகரம் ஏதாவது ஒரு இடிபாடுகள் தெரியுதா அப்படின்னு பார்க்குறது. அதுக்கு தான் வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். நிலத்தடினா என்னது? கீழே மண்ணுக்கு கீழே இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்துகிறேன்னா காந்தப்புல வருடி. அப்போ இதில் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா, பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் கிடச்சிருக்கு, அது பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். அடுத்து இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறாங்க. வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களோட மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்துக்கு கீழே ஆய்வு செய்ய எந்த கருவியை பயன்படுத்துகிறாங்கன்னா காந்தப்புல வருடி, மேக்னெட்டிக் ஸ்கேனர் பயன்படுத்துகிறாங்க. எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். இப்போ தோண்டி எடுத்துட்டாங்க, வேறு ஏதாவது பொருட்கள் மண்ணுக்கு கீழே இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். அப்போ எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை கண்டறிய பயன்படும் கருவி ரேடார் கருவி. நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் கருவி எது? காந்தப்புல வருடி. நிலத்தடி காந்தப்புல வருடி. எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா என்பதை அறிய ரேடார். அப்போ நிலத்தடி காந்தப்புல வருடி, இப்படி ஞாபகம். நிலத்தடி அறிய காந்தப்புல வருடி, தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றன என்பதை அறிய ரேடார் கருவி. இப்படி தான் என்னது புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க யார்? தொல்லியலாளர்கள். கால வரையறைன்னு பார்த்தா சிந்துவெளி நகரத்துக்கு புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி சிந்துவெளி நகரத்தில் வெண்கல காலம். காலம் நேற்றே சொன்னேன் 3300 to 1900. புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் 3300 to 1900. பரப்புன்னு பார்த்தா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. தகவல் பிழை. வெண்கல காலம்னா என்னென்னா மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். அப்போ எப்போ பயன்படுத்தியிருக்காங்க? சிந்துவெளி நாகரிகத்தில். கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஏன் நகர நாகரிகம்னு கரப்பா நாகரிகம் கிராம நாகரிகமாக நகர நாகரிகமானு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கரப்பா ஒரு நகர நாகரிகம். அது இங்கே சிறப்பான நகர திட்டமிடல் இருக்குது. நகரத்தை திட்டமிட்டு கட்டியிருக்காங்க. அழகான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருக்குது. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கு, அதாவது ரொம்ப சுத்தமாக இருக்குது. சிறப்பான கட்டிடக்கலை, கட்டிடங்கள் அழகாக கட்டப்பட்டிருக்கு, சுத்தமாக வச்சுருக்காங்க தெருக்களையும் வீடுகளையும். தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், அதாவது எந்த பொருளை கொடுத்தாலும் நியாயமாக நேர்மையாக கொடுக்குறாங்க. அதுக்கு தான் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். அதாவது அவங்க இருக்க தொழில் திடமான தரமான அடித்தளத்தோடு அமைஞ்சிருக்கு. அதான் திறமை. என்னென்ன தொழில்? விவசாயம் மற்றும் கைவினை தொழில். இப்போ கரப்பா நகர நாகரிகம் ஏன் சொல்கிறாங்க? அது சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, நகரத்தை திட்டமிட்டு அமைச்சிருக்காங்க, தூய்மையாக சுகாதாரமாக வச்சுருக்காங்க. அடுத்து விவசாயத்துக்கும் கைவினை தொழிலுக்கும் திடமான அடித்தளம் அமைச்சிருக்காங்க. அந்த தொழில் அங்கே நல்லா செழித்தோங்குது. தரப்படுத்தப்பட்ட எடைகளையும் அளவீடுகளையும் பயன்படுத்துகிறாங்க.
இப்போ கரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை என்னென்னா, சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு. நகரம் வந்து திட்டமிட்டு 2 பகுதியாக அமைச்சிருக்காங்க இங்கே கரப்பா நாகரிகத்தில். ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் நகரத்தோட மேற்பகுதி, மேல் நகர அமைப்புனா மேற்பகுதி, அது வந்து கோட்டை, கொஞ்சம் உயரமாக இருக்கும், அதை வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது இங்கே யார் இருப்பாங்கன்னா நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். அங்கே என்னென்ன இருக்குன்னா பெருங்குளமும் தானிய களஞ்சியமும். அதாவது கரப்பா நகரத்தில் நகரத்தை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் யார் இருக்கான்னா அது வந்து கொஞ்சம் உயரமான பகுதி, கோட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கே யார் இருக்கான்னா நகரத்தை நிர்வகிக்கிற, அதாவது பெரிய வணிகர்கள், நகரத்தை நிர்வகிக்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்து அங்கே என்ன இருக்குன்னா பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் எங்கே இருக்குது? மேல் நகர அமைப்பில் இருக்குது. கீழ்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பில் யார் இருக்கான்னா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. நகரத்தோட கிழக்கு பகுதியில் இருக்குது, கொஞ்சம் தாழ்ந்திருக்கும், நிறைய அதிக பரப்புகளை கொண்டது. அங்கே யார் இருப்பான்னா அது பொதுமக்கள் வசிக்கும் இடம். அப்போ நகரத்தோட மேல் பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கும், அதை கோட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கே நகர நிர்வாகிகள் இருப்பாங்க. அங்கே தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியம் இருக்கும். கீழ் நகர அமைப்புனா கொஞ்சம் பரப்பளவு அதிகமாக இருக்கும், கிழக்கு பகுதியில் இருக்கும், கீழே இருக்கும். இன்னொன்று வந்து அங்கே அதிகமாக வசிக்கக்கூடிய யாருன்னா பொதுமக்கள்.